அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய்னா தளபதி இல்லைங்க, விஜய்னா விஷம். சிஎம் சார், நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் சரி. அந்த அரசியல் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. அது தமிழக மக்கள் நல்லா பார்த்துட்டாங்க. அடிப்படை சட்ட அறிவு கூட இல்லை. என் தொண்டர்களை விட்டுருங்க, என்னென்ன வேணாலும் பண்ணிங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? பின் அரசியல் பண்றீங்க. விஜய் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தானவர் என்று அவருடைய வீடியோ பார்த்தா தெரியுங்க. எங்க தொண்டர்களை விட்டு விடுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க தொண்டர்களையா வலை வீசி தேடுறாங்க? உங்க தொண்டர்களையா காவல்துறை வேட்டையாடி கொண்டிருக்கிறது? பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தான் காவல்துறையை ஒழிய தாவேகாவை பாதுகாக்க காவல்துறை இல்ல. தாவேகாவை பாதுகாப்பதற்காக அரசு காவல்துறை நிப்பாட்டல. புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் அர்ஜுன் யாதவையும் ஒரு மாசம் இது ஸ்டாலின் அரசு உள்ள தூக்கி போட்டுட்டுமே. விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா கூட்டமும் ஒரு கருத்தால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் அல்ல, ஒரு சித்தாந்த ரீதியாக வந்த கூட்டம் அல்ல. அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஈர்ப்புலையும் வெறியிலையும் வந்தவங்க. அவர்களை நீங்க லேசா ஒரு தீப்பருத்தி வச்சா போதும், பத்திக்குவாங்க. அதை தெரிந்து கொண்டுதான் எதையுமே பேசல முதல்வர். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கரூர் சம்பவம், 41 பேர் உயிரிழந்த கரூர் சம்பவம், இது குறித்து விஜய் இன்னும் பேசலை அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். மனது முழுக்க வலி அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் அங்கே போகலை, ஏன் வந்தேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்கிறார். சிலர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் மேலே போட்டிருக்கிறாங்க, கட்சிக்காரங்க மேலே, தோழர்கள் மேலே அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். எதாக இருந்தாலும் பழகணும்னா என்ன செய்யுங்க, தோழர்களை கை வைக்காதீங்க அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் இந்த நிகழ்வு? 41 பேர் மரணம். அவங்க கட்சிக்காரங்க தான், கட்சிக்காரங்க அல்லது அவரை பார்ப்பதற்காக வந்தவர்கள், ரசிகர்கள், ஒரு ஈர்ப்பில் வந்தவங்க, எப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த 41 பேர் கொல்லப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 2 நாளைக்கு அப்புறம் விஜய் வாயை திறந்திருக்கிறார். அது வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அபத்தமான வீடியோ. பொதுவாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் எந்த தலைவரும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவரும் அதானே சொல்கிறார், நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னு தானே சொல்கிறார். முதல்ல வருத்தத்தை தெரிவிப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு வருத்தம். நான் அங்கே இருந்திருக்கணும், நான் இருக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த சூழல் அப்படி, நான் வந்துட்டேன், என்னால் தாங்க முடியலை, அதை பற்றி தான் பேசியிருக்கணும். இந்த 41 குடும்பத்தை நான் சந்திப்பேன், அது சொல்கிறார், அவர்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்வேன், இது முழுக்க இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு, இப்படித்தானே வரணும். அவர் பேசுனது என்ன பேசினார்? சிஎம் சார், என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, என்னுடைய ரசிகர்களை, தொண்டர்களை விட்டுடுங்க. ஏன்னா ஒரு 3 பேரை கைது பண்ணிட்டாங்களாம், 3 பேரை கைது பண்ணிட்டாங்களாம். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். நான் என்ன சொல்கிறேன், சிஎம் அவர்கள் இந்த கரூர் நிகழ்வுக்கு பார்த்து உடனே கிளம்பி வந்தார். சிஎம் எந்த சூழ்நிலையிலும் விஜய் பேரை கூட சொல்லலை, விஜய்னால இப்படி ஆயிப்போச்சுன்னு கூட சொல்லலை, அந்த கட்சியை தடை பண்ணணும்னு பேசலை, ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் நடந்து விட்டதுன்னு கூட பேசலை. அவருடைய ஒட்டுமொத்த கவனமும் எங்கே இருந்ததுன்னா அவர்களை காப்பாற்றணும். ஏன்னா கொண்டுட்டு போன 39 பேருமே இறந்து போய் தான் கொண்டு போனாங்க, அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்ற முடியல. ஆனால் 50க்கும் மேற்பட்டவர்களை அந்த மருத்துவர்கள் காப்பாற்றிட்டாங்க. அப்போ கூட முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி என்பது முக்கியமானது, நாகரிகமானது. எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்க. அவர்களெல்லாம் அடிப்படையில் மனிதர்கள், நம்ம மக்கள், நம்முடைய சொந்தங்கள். அதை யாரும் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவர்களை காப்பாற்ற வேண்டும் முதல்ல, இப்படி தானே பேசினார். விஜயை கூட பாயிண்ட் அவுட் பண்ணல. ஆனால் நியாயப்படி பார்த்தால் விஜய் கைது செய்யப்பட்டிருக்கணும். இப்போது அல்லர்ஜுனாவில் ஹைதராபாத்தில் ஒரு சினிமா விழாவில் ஒரு பெண்மணி இறந்து போனதுக்கு நீதிமன்றம் ஷூமோட்டோவாக அல்லர்ஜுனாவை கைது பண்ண சொல்லிச்சு. முதல்வர் கைது பண்ணார், அந்த ஆந்திரா முதல்வர். இங்கே எதுவும் நடக்கல. அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்கு 10 மணி நேரம் ஆச்சு, இவருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் போயிட்டார். வீட்டில் போய் கதவை பூட்டிட்டார்.
36 மணி நேரம் வெளியவே வரல முதல்ல. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில், அதுவும் முக்கியம், அதையும் விமர்சித்தாங்க. அதே அருணா ஜெகதீசன் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எடப்பாடியால் நியமிக்கப்பட்டவர். அதையும் புரிஞ்சுங்க. நியாயமான நேர்மையான ஒரு நீதியரசர் அவர் தலைமையில் இன்றைக்கி போட்டிருக்காங்க. வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீதியரசர் கொடுக்கின்ற அந்த அறிக்கையின் அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுப்பது உறுதி. யார் மேலே குற்றம் இருந்தாலும் எடுப்பேன். விஜய்ன்னு சொல்லலை, புஷி ஆனந்த்னு சொல்லலை, விஜய் கட்சிக்காரங்கன்னு சொல்லலை, இன்னாருன்னு சொல்லலை. நீதியரசர் கொடுக்கின்ற அந்த அறிக்கையின் பிரகாரம் நடவடிக்கை உறுதி. அது யாராக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி. சிஎம் சார், எங்கள் தொண்டர்களை விட்டு விடுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் தொண்டர்களையா வந்து விலைவீசி தேடுறாங்க, உங்கள் தொண்டர்களையா வந்து காவல்துறை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. 41 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 10 குழந்தைகள், 16 பெண்மணிகள். நீங்கள் அதெல்லாம் இறக்கம்லாம் படலை, அரசியல் பண்ணுறீங்க, பின் அரசியல் பண்ணுறீங்க. எவ்வளவு ஆபத்தானவர் விஜய், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தானவர் என்று அவருடைய வீடியோ பார்த்தா தெரியுங்க. அது புரிஞ்சுக்குங்க. ஆபத்தானவர் அவர் வந்து இது கிட்டத்தட்ட சினிமா ஷூட்டிங் மாதிரியே பார்க்குறாரு. அமுதா ஐஏஎஸ் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, 5 இடங்களில் நடத்தணும், அங்கெல்லாம் எந்த இதுவும் வரல, கரூரில் மட்டும் இந்த மாதிரி. எங்கே வரல? மதுரையில் ஒருவர் இறந்து போனார் மூச்சுத்திணறல. விக்கிரவாண்டியில் 400 பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதிச்சாங்க. நல்வாய்ப்பாக யாரும் மரணிக்கலை. 400 பேர். நாமக்கல்ல, நீங்கள் அப்போ தான் நாமக்கல்லேருந்து வந்தீங்க, நாமக்கல்ல 40 பேர். அது இன்னைக்கு வரைக்கும் 4 பேர் கவலைக்கிடம். எங்கே எதுவும் நடக்கலை. ஏற்கனவே திருச்சியில் நிகழ்வில் விருதுநகரில் ஒருத்தன் பேனர் கட்டின ஒருத்தன் எலக்ட்ரிக் ஷாக்கில் இறந்து போனான். அதை பற்றி நீங்கள் பேசலை. 41 பேர் இறந்து போனதுனால உங்களுக்கு இந்த விளக்கம் வெளியே தெரியுது மக்களுக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் நடத்துகின்ற எல்லா இடத்துலையுமே மூச்சு திணறல். இப்போ நீங்கள் அமுதா ஐஏஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தீங்க. அந்த கூட்டத்துக்கு 10,000 பேர் வருவாங்கன்னு. ஏற்கனவே 25,000 பேர் கூடியிருக்கான். நீங்கள் 12 மணிக்கு பேச போகிறாருன்னு சொல்லி ட்வீட் போடுறீங்க. காலையில் நீங்கள் 8:45 தான் பேச போகிறீங்க, ஆனால் 12 மணிக்கு பேச போகிறாருன்னு. ஆனால் அது வரைக்கும் வரல. நீங்கள் வந்து சேர்ந்த நேரம் எத்தனை மணி? அதுலேருந்து 7 மணி நேரம் கடந்து வரீங்க. வரும்போது அப்படியே கூட்டத்தை அழைச்சிட்டு வரீங்க. நினச்சி பாருங்கள், ஒரு அறையில் வந்து ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு 500 பேர் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த 1000 பேரோட நிலை என்ன? ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுவானா? ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்தா மூச்சு திணறல் ஏற்படுமா? டீஹைட்ரேஷன் ஏற்படுமா? அதான் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே நடந்த கூட்டங்களில் விக்கிரவாண்டியில், மதுரையில், திருச்சியில் இது போன்று உங்களுடைய தொண்டர்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த இறப்பை விரும்பி இருக்கிறீங்களா? ஆனால் சிஎம் சொல்கிறார், எந்த தலைவரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் கொடுத்த பதில், ஏங்க 41 பேர் கொல்லப்பட்டதை பற்றி நீங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையான்னு கேட்குறேன். உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த அரசியல் எப்படி கொண்டு வரீங்க? இது வந்து திமுக திட்டமிட்டு நடத்தினதை போன்ற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வரீங்க. எங்க உங்கள் கூட்டங்க பொதுவாக நீங்கள் காவல்துறையை கை காமிக்கிறீங்களா? இப்போ கிராமங்களில் வந்து ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துவாங்க தெரியுமா? ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு வந்து கூட்டு வருவாங்க ஒரு டீமை, பாதுகாப்பாக கூட்டு வருவாங்க. அதை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அது பொறுப்பு யாருக்குன்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு தான். காவல்துறை இருக்கும். காவல்துறை வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை வந்து பத்திரமா கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. அங்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால்தான் காவல்துறை வரும். அது மாதிரி தாவேகா நடத்தின அந்த கூட்டத்துக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான். உங்களுடைய மாவட்ட செயலாளர் தான், உங்கள் மாநில பொதுச் செயலாளர் தான். அதான் அடிப்படை. அங்கே பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் காவல்துறை வரும். பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தான் காவல்துறையை ஒழிய தாவேகாவை பாதுகாக்க காவல்துறை இல்லை. தாவேகாவை பாதுகாப்பதற்காக அரசு காவல்துறை நிப்பாட்டல. உங்களால் பொதுமக்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஆகிடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதுக்கு தான் காவல்துறை. அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு, நீங்கள் எதை வீடியோ எடுக்கிறீங்க, உங்களோட டீம் வீடியோ எடுக்குது, எத்தனை கேமரா வீடியோ எடுக்கிறாங்க.
பறந்து பறந்து எடுக்கிறாங்க. டாப் வியூவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வு நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நிகழ்வு நடந்ததை பார்த்தீங்க. தண்ணியை தூக்கி தூக்கி வீசினீங்க, நீங்கள் வீசினீங்க. அப்பொழுதே நீங்கள் நிகழ்ச்சியை முடிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு கூட்டத்தை எப்படி கையாளுவது என்பது முக்கியம். உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் தென்கொரியாவுடைய அதிபர் மாளிகையை 2 லட்சம் பேர் முற்றுகையிட்டாங்க. ஆனால் அந்த முற்றுகை முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. ஒரு அசம்பாவிதம் இல்லை. பத்திரிகையில் எழுதினாங்க. ஒரு 2 லட்சம் பேர் அந்த அதிபருடைய மாளிகையை முற்றுகையிட்டு ஒரு இடத்துல அந்த அதிபர் வந்து பதவியை விட்டே நான் விலகிறேன்னு சொல்லி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கு வந்திருந்தவர்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே அங்கே இருக்கின்ற குப்பைகளை அள்ளி அது பத்திரிகைகள் வந்து பக்கம் பக்கமாக எழுதினாங்க. தட் இஸ் கால் க்ரௌட் மேனேஜ்மெண்ட். எத்தனை பேர் வருவாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு உணவு தேவையா, தண்ணி தேவையா, அந்த இடம் போதுமானதா, மூச்சு விட முடியுமா, இதுதாங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட். எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை விஜய்கிட்ட. உங்களுக்கு தெரியுமா, இதே வந்து புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் அர்ஜுன் யாதவையும் ஒரு மாதம் வந்து இது ஸ்டாலின் அரசு வந்து உள்ள தூக்கி போடட்டுமே, விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியாது. என்ன பேச தெரியும்? ஒன்றும் தெரியாதுங்க. ஆனால் இப்போ எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் நான் பார்க்குறேன் தெரியுமா? ஆரம்பத்தில் நயினார் நாகேந்திரன் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அடுத்து நடந்த நிகழ்வுகள் நீங்கள் பார்க்கணும். என்ன செய்தி வந்தது? ஆடிட்டரை போய் பார்த்தாங்கன்னு செய்தி வந்தது. மறுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க. ஒரு டீம் வந்தது நிதியமைச்சர் தலைமையில் வந்து முடிச்சதுக்கப்புறம் நட்டா ஒரு குழு அமைக்கிறார். அதாவது இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் விஜய் வந்து வீடியோவே பேசுகிறார். கவனிச்சிங்களா? அது வரைக்கும் பேசலை. இவங்க வந்து பேசுனதுக்கப்புறம் தான் வீடியோ போடுறார். அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் இவங்க மாவட்ட செயலாளர் மட்டும் தான் கைது செய்யப்பட்டார். நகர செயலாளர் கைது பண்ணார். எல்லாமே அந்த நகரத்தை சார்ந்தவர்கள் 3 பேர். அடிப்படையில் அந்த ஊரில் வந்து பர்மிஷன் வாங்கினது அவங்க தான். இப்போ ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பர்மிஷன் யார் வாங்கியிருப்பாங்க? அந்த லோக்கலில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் வாங்கியிருப்பாங்க. அவங்க மேலே தான் யார் பர்மிஷன் வாங்கினாங்களோ அவங்கள தான் கைது பண்ணுவாங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். தெளிவாக முதல்வர் சொன்ன விஷயம் அதுதான். ஆனால் இவர் பேசுனது என்ன? இந்த 3 பேரை கைது பண்ண உடனே என் தொண்டர்களை விட்டுருங்க, எங்கள் அடிப்படை சட்ட அறிவு கூட இல்லைங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க, என்னென்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அதாவது காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதை எடுக்கிற அந்த அரசியல் பாருங்கள். என்ன அந்த சோஷியல் மீடியா இது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் பதிவிட்டவங்களையும் நீங்கள் கைது பண்ணுறீங்க, வழக்கு போடுறீங்கிறாங்க பாருங்களேன். நல்லா கவனிக்கணும். சோசியல் மீடியாவில் பதிவு போட்ட எல்லாரையுமா கைது பண்ணியிருக்காங்க? என்ன கைது பண்ணப்பட்டவர்கள் என்ன பேசுனாங்க தெரியுமா? இது வந்து ஆளுங்கட்சியே வந்து இந்த கலவரத்தை கட்டமைச்சது மாதிரி பேசுனாங்க. அங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சரதே காரணங்கிற மாதிரி பேசுனாங்க. என்ன அடிப்படையில் பேசுனாங்க? நான் என்ன கேட்குறேன், கரூரில் வந்து அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர் காரணம் அப்படின்னு நினச்சா, அந்த 41 பேர் இறந்து போனதுக்கப்புறம் களத்தில் நின்ற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் நின்று இவர்களுக்கு முன்னாடி களப்பணியாற்றினார். உனக்கு தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தூக்கிட்டு போகிறாங்க. ஒருத்தர் பார்த்தா அதிமுக துண்டை போட்டிருக்காரு, ஒருத்தர் திமுக காரர் இருக்கார். கட்சிலாம் பார்க்கலங்க. போலீஸ்காரங்க, ஒரு பெண் போலீஸ் வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அடிப்படையில் தமிழ்நாட்டில் மனிதநேயம் இருக்குங்க. அடிப்படையில் எல்லோருக்குமே நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். மதம் பார்க்க மாட்டோம், ஜாதி பார்க்க மாட்டோம், கட்சி பார்க்க மாட்டோம், உயிரை காப்பாற்றுன்னு தான் பார்ப்போம். நீங்கள் ஆம்புலன்ஸ் அடிக்கிறீங்க, நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? இப்போ நீ எப்படி போகுதுன்னா, பாஜக உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அதில் உங்கள் தமுக ஆம்புலன்ஸும் உள்ளே நிற்கிது, 108 உள்ளே நிற்கிது, எல்லா கட்சிக்கார ஆம்புலன்ஸும் உள்ளே போச்சு. நோக்கம் அதுதான். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, பாஜகவுடைய டீம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போடுறீங்க. இது என்ன மாதிரியான சூழல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு அரசியல் தெரியல. ஆனால் விஜயை வந்து ஒரு கருவியாக வைத்து யார் இயக்குறாங்கன்னு கூட நம்ம இப்போ சந்தேகப்பட வேண்டியிருக்கு.
உங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, நீங்கள் பேச தெரியல. நீங்கள் பேசுகிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு சரியான தலைமை பண்பு இல்லாத ஒரு நபராக தான் உங்கள் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எதை மாதிரி போயிட்டுருக்கு இப்போது? பாஜக எதை விரும்புகிறாங்க நல்லா கவனிங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கணும், இங்கே தமிழ்நாடை சார்ந்தவர் இருக்கக்கூடாது, அல்லது நீதிமன்றத்தில் போய் தான் வாதாடணும், தமிழ்நாடு அரசு அமைத்த கமிஷனில் வந்து வச்சு பண்ணால் அது சரியான நீதி கிடைக்காது. இதை வந்து பாஜகவும் சொல்கிறாங்க, ஆதவர்ஜுனும் சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இதே ஆதவர்ஜுன் இதே கரூர் முன்னாள் அமைச்சருக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? சிபிஐலாம் என்னங்க அதெல்லாம் காலதாமதப்படுத்துவதுன்னு சொன்னவர் தான் அவர். சரி, அது விடுங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? சிபிஐ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி எத்தினாங்கன்னு போகிறாங்க. இது எதை நோக்கி போகுது? விஜயை அப்படியே மொத்தமாக முடிச்சுட்டாங்க. சிபிஐக்கு போகிறது மொத்தமாக முடிக்கிறது என்ன புரியுது? அன்புமணி ராமதாஸோட நிலைமை நினச்சி பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு வழி இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து திமுக வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனாங்க. என்னென்னா, முதல்வர் காலதாமதமே படுத்தலை, வந்தார், பார்த்தாரு, ஒரு நபர் கமிஷன் உடனே அறிவித்தார், காலதாமதப்படுத்தலை. ஒருவேளை அவர் அறிவிக்காமல் இருந்திருந்தால் நீதிமன்றமே ஷூமோட்டோவாக எடுத்திருக்கும் இந்த கேஸை. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவர் செஞ்சார். முக்கியமானது இதுதான் லீடர்ஷிப்புங்கிறது, இதுதான் ஸ்டேட்மெண்ட்ஷிப்புங்கிறது. அழகா காய் நகர்த்தி பண்ணார். நீங்கள் இதை வந்து விஜய்க்கு எதிரான விஷயம் எடுத்துட்டு அதை பற்றி நான் பேச முடியாது. அவர் ஒரு முதல்வராக அவர் கட்சியை பற்றி பேசலை, விஜயை பற்றி பேசலை, தாவேகாவை பற்றி பேசலை. ஒரு முதல்வராக என்ன செய்யணுமோ அதை செஞ்சார், தெளிவாக சொல்லிட்டார். இப்போ இன்னைக்கு அவங்க என்ன கேட்குறாங்க? இது சரி வராது. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு நபர் கமிஷன் தெளிவான அறிக்கை கொடுத்தால் விஜய் கைது செய்யப்படுவார். புஷி ஆனந்த் தான் முதல்ல அக்யூஸ் நம்பர் 1, விஜய் நம்பர் அக்யூஸ் நம்பர் 2 கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு இன்னைக்கு அப்படி கேட்குறாங்க. ஒருவேளை வந்து இவங்க பாஜக நினைச்சது மாதிரி முதல்வர் தாமதமாக அறிவிப்பதற்கு முன்பாக வந்து ஷூமோட்டோவாக உயர்நீதிமன்றம் எடுத்திருந்தால் ஒன்றிய அரசுடைய முழு கட்டுப்பாட்டுக்கும் உள்ள வந்திருப்பாங்க. இதை எடுத்துட்டு அப்படியே கொண்டுட்டு போய் விஜயை மிரட்டியிருப்பாங்க. விஜய்க்கு ஒரு வழியே இருந்திருக்காரு. எப்படி வந்து பல கட்சிகளை வந்து பாஜக வளைத்தெடுத்து பிடித்து வைத்திருக்கிறதோ, இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஷிண்டே நிலைமை என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் உடைத்தது எப்படி, எல்லாமே இந்த அடிப்படையில் தான். அதை அழகாக காய் நகர்த்துவதற்கு முன்பாக முதல்வர் எடுத்த பெரிய ஒரு மூவ் தான் ஒரு நபர் கமிஷன் அறிவித்தது. அது ஈஸியான விஷயம் இல்லை, பலரும் அதை பாராட்டுறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூடிய விரைவில் அந்த அறிக்கை வெளியே வரும். ஆனால் வாயை திறக்காமல் பயந்து போய் வீட்டில் போய் கதவை பூட்டிக்கிட்டு ஒன்றிய அரசு கொடுத்த பாதுகாப்பில் தான் நீங்கள் போய் இருந்தீங்க 2 நாளும். சம்பவத்தை அன்றைக்கி நைட்டு தமிழ்நாடு அரசும் பாதுகாப்பு, ஒன்றிய அரசும் பாதுகாப்பு கொடுத்தது, தமிழ்நாடு காவல்துறையும் பாதுகாப்பு கொடுத்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா மக்கள் யாராவது ஒருத்தன் வந்து ஒரு சமூக விரோதி கூட கல்லெடுத்து விட்டால் கூட அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு எந்த விதத்துலையும் சேதம் ஏற்படுத்தலை, அவருக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுத்தாங்க, எந்த விதத்தையும் தொந்தரவு இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, ஒருவர் இறந்து போனதுக்கு அல்லு அர்ஜுனாவை கைது செய்து நீதிமன்றத்தில் போய் நிப்பாட்டினாங்க. RCP உடைய அந்த விழாவில், பாராட்டு விழாவில் 11 பேர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் நீதிமன்றம் ஷூமோட்டோவாக எடுத்து என்ன மாதிரியான நிலைமை ஏற்படுச்சு? அந்த நிர்வாகிகள் வந்து நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆனாங்க. எதுவுமே நடக்கலையேங்க, எதுவுமே நடக்கல. தெளிவாக விசாரணை போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் தெளிவாக விசாரணை போகுது, தெளிவாக எல்லாம் செஞ்சாங்க, எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறது காவல்துறை தோல்வி, உளவுத்துறை தோல்வி, அதிகாரிகள் கவனம் குறைவு, இவ்வளோ அவங்க சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து இப்போ நீதிமன்றத்தில் காவல்துறை இதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 இடத்த கேட்டிருக்கீங்க, 3 இடத்துல 3 இடத்து நீங்கள் கேட்டதுலேயே பெட்டரான இடம் இதை தான் கொடுத்துருக்காங்க. மற்ற இடங்கள் இன்னும் குறுகிய இடம் தான். நீங்கள் கேட்ட 3 இடத்துல தான் காவல்துறை கொடுத்தது. 1. 2வது, எத்தனை பேர் வருவாங்கன்னு காவல்துறை கேட்டதுக்கு நீங்கள் 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களுக்கே தெரியாது, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கலன்றீங்க. அந்த க்ரௌட் புல்லிங்க கொண்டு வந்தது யார்?
வரும்போதே காரில் பஸ்ஸில் வர்றீங்க, நாமக்கல்லேருந்து வர்றாரு, வழி எங்கும் கூட்டம் இருக்குது, அப்போவே உங்கள் முகத்தை காமிச்சிருந்து அல்லது அங்கே ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அந்த கூட்டம் இங்கே வந்திருக்குமா? வந்திருக்காது. இப்போ நாமக்கல்லேருந்து வர்ற வழியில் 10,000 பேர் கூட வந்தாங்கன்னு சொல்கிறீங்க, அங்கேயே ஒரு 10 நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா அந்த கூட்டம் விலகி இருக்கும். உங்களுக்கு இந்த கூட்டத்தின் மேல் எந்த அக்கறையும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டம் நீங்கள் நினைத்தது என்ன, ஒரு க்ரௌட் புள்ளிங்க கொண்டு வரணும், சேர்த்து கூட்டு வந்தீங்க. 12 மணிக்கு நீங்கள் விஜய் பேசுகிறார் என்று அவர் ட்வீட் போடுறாங்க தவேகாவுடைய அந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில். 12 மணிக்கு தலைவர் பேசுகிறாருங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு பேசுனீங்க? 7:20. இப்போ அது வரைக்கும் அந்த மக்கள் நிற்கிறாங்களா குழந்தையோட? நீங்கள் சொல்கிறீங்க குழந்தைகளை கொண்டு வேணாம், தாய்மார்கள் வர வேணாம், அதெல்லாம் கரெக்டு. நீங்கள் எங்க ஒரு நடிகருங்க, உச்ச நடிகர் வர்றாரு, அவர் இப்போ பேசும்போது கூட பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் அதில் காம்ப்ரமைஸே கிடையாது அப்படின்னு தானே சொல்கிறாரு. சொல்லணும். எனக்கு வந்து கோவம் தாங்க வருது. செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று. கிட்டத்தட்ட நீங்கள் கொடுத்த பேட்டி வந்து எந்த வகையில் சரியான பேட்டி கொடுத்துருக்கீங்க, எந்த வகையில் சரியான முறையில் நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. நான் ஏற்கனவே கடந்த பேட்டியில் சொன்னேன், குறைந்தபட்சம் நீங்கள் திருச்சியை தாண்டி இருக்கக்கூடாது, அங்கே இருந்திருக்கணும். க்ரௌடு வந்து பார்க்க முடியலன்னா தங்கி இருக்கணும். எனக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுங்க, நான் போய் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கணும். அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கணும். உங்கள் பொதுச் செயலாளராவது போய் பார்த்துருக்கணும். பயந்து போய் ஓடுனீங்க. ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 40 பேர் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு தான் நினச்சிங்க. இப்போ பாஜக வந்து அவங்க அந்த டீம் வந்து பார்த்துட்டு ஆதரவு குரல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க. அதில் கூட ஒரு நியாயமற்ற நேர்மையற்ற வீடியோ, ஒரு மனிதாபிமானற்ற வீடியோ. கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கின்ற எந்த மனிதனும் இப்படி பேச மாட்டாங்க. என்ன பேசுவாங்க? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் பேசியிருப்பாங்க. மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, வருத்தத்தை வந்து வேறு மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் அரசோட உங்கள் ரசிகர்களையும் தொண்டர்களையும் கோர்த்து விட மாட்டாங்க. இப்போ உங்கள் ரசிகர்களையும் தொண்டர்களையும் திமுக வேட்டையாடுதா? காவல்துறை தேடி தேடி போய் பிடிக்குதா? அப்போ நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை இப்போ செய்ய வரீங்கன்னு பார்த்தால், தமிழகத்தில் இருக்கின்ற உங்கள் தொண்டர்களை கிளர்ச்சி ஏற்படுத்த, இந்த பங்களாதேஷில் ஏற்படுச்சுல, நேபாளில் ஏற்பட்டுச்சுல, நீ கவனிச்சு பாருங்க. அரசுக்கு எதிராக கிளர்ச்சி, அது அந்த மாதிரி ஒன்று பதிவு போட்டு எடுத்துட்டாரு ஆதவர்ஜுனா. தான் சொல்கிறேன். ஏன் எடுத்துட்டாரு? பதிவு போட்டார்ல, அந்த மாதிரி ஒரு, அதாவது ஆதவர்ஜுனா அதை விட டேஞ்சருங்க. இன்னைக்கு விஜயை இயக்குபவர்கள் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் ரொம்ப மோசமான மனநிலையில் உள்ளவர்களாக தான் நான் பார்க்குறேன். கிளர்ச்சியை ஏற்படுத்தணும், இளைஞர்களை வந்து அரசுக்கு எதிராக வந்து கலவரத்தை ஏற்படுத்தணும் திட்டமிடுறாங்க. நேபாள் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரி அரசுக்கு எதிரான ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து செய்தி பரப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் அவர்களை வந்து அறிவை மக்கி போக வச்சு அவர்களை யோசிக்க விடாமல், விஜய் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், இது அரசு தான் காரணம். ஏங்க 41 பேர் வந்து கொல்லப்பட்டதற்கு காரணம் திமுக அரசுன்னு இன்னைக்கு பலரும் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அரசு வந்து இப்படி ஒரு உத்தரவு போட்டாங்க. இது ரொம்ப தவறுன்னு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது இப்படி போட்டவர்கள் கைது செய்யப்படுவாங்கன்னு. இப்போ எந்த மாதிரியான ஒரு அரசியலை விஜய் முன்னெடுக்க நினைக்கிறார் புரியுதா உங்களுக்கு? நேர்மையாக சந்திங்க நீதிமன்றத்தில். உங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போயாச்சு இல்லைங்க, இப்போ வந்து 1 நபர் விசாரணை கமிஷன் போட்டாச்சு இல்லைங்க, அந்த அறிக்கை பிரகாரம் இன்னும் உடனே தண்டனை கொடுக்க போகிறது இல்லை. நீதிமன்றத்தில் வந்து போகும்ல, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம்ல, போங்க. நீங்கள் ஏன் அரசை இப்போ வந்து உங்கள் தொண்டர்களுக்கும் அரசுக்குமான ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க? உங்களை கைது பண்ணிட்டாங்களா? உங்களை கைது பண்ண முடியாத இடத்துல நீங்கள் இல்லை. இன்று நினைத்தால் ஒரு இன்ஸ்பெக்டரை 4 போலீஸை வச்சு கூட கைது பண்ண முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதையுமே செய்யலை. ஏனென்றால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்போ ஒருவேளை கைது பண்ணிதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லியிருப்பீங்க? அதை வேறு விதமாக திரிச்சிருப்பீங்களா? மக்கள் வந்து நீங்கள் செஞ்சதெல்லாம் மறந்து விட்டு உங்கள் தொண்டர்கள் வந்து கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வேறு விதமான ஒரு கலவரத்துக்கு முன்னாடி போயிருப்பாங்களா? எதுக்குமே செய்யலை. ஏன்னால் இளைஞர்கள் 15 வயது 18 வயது 20 வயது இளைஞர்கள், அவர்களுக்கு நல்லது கெட்டது வந்து புரியாது. நீங்கள் முதல்வருடைய அணுகுமுறையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா கூட்டமும் வந்து ஒரு கருத்தால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் அல்ல, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சித்தாந்த ரீதியாக வந்த கூட்டம் அல்ல. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்புலையும் வெறியிலையும் வந்தவங்க.
அவர்களை நீங்க வந்து லேசா ஒரு தீப்பருத்தி வச்சா போதும், பத்திக்குவாங்க. அதை தெரிந்து கொண்டுதான் எதையுமே பேசல முதல்வர். விஜயை பத்தி தப்பா பேசல, கட்சியை பத்தி தப்பா பேசல, நடந்த நிகழ்வுக்கு என்னங்கிறது விசாரணை, சட்ட ரீதியான நம்ம எப்படி போவோம்னு பார்த்துட்டாங்க. சரியான அணுகுமுறை அது. இன்னைக்கு நீங்க கவனிக்கணும், இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசிய பல்வேறு பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு விஜயை திட்டுறதை பார்த்தீங்களா? ஏற்கனவே ஐயநாதன் ஆரம்பத்திலே சொன்னார். நான் ஆரம்பத்தில் ஐயநாதன் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினவர் தான். ஆஹா இவங்க சித்தாந்தமே கிடையாது, ஒன்றுமே இல்லைன்னு வெளியே வந்தார். ஜெகதீஸ்வரன் தாவேகாவுடைய செய்தி தொடர்பாளராக பணியாற்றினவர் நேற்று கொந்தளிச்சு போய் பேசுகிறார். இது மாதிரி பலர் கொந்தளிக்கிறாங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமான அரசியல். இதுக்கு எந்த கருத்தாக்கமும் சித்தாந்தம் இல்லாத ஒரு அரசியல். இன்னைக்கு பின்வாங்கிட்டாங்க. இன்று வரை தாவேகாவுடைய அரசியல் பேச்சாளர்கள் யாரும் வந்து இன்னைக்கு மீடியாவில் வந்து பேச பயப்படுறாங்க. மனசாட்சி உள்ள எவரும் பேசுறது இல்லை. இன்னைக்கு அடிப்படையில் தமிழக மக்களுக்கு ஒரு நியாயம் தெரியுங்க. நம்ம ஒன்றும் வட இந்திய மக்கள் போன்றவர்கள் அல்ல, பீகாரி உத்தரப்பிரதேசம் போன்றவர்கள் அல்ல. நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். உங்களுக்கு நான் நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும்லாம் கிடையாது. இந்தியா போல இல்லை, மற்ற மாநிலம் போல இல்லைங்கிறீங்க, இங்கே படித்த மாநிலம்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படி கூட்டம் கூடுதே, அதாங்க அதிர்ச்சி. இது வந்து ஒரு ஒரு நடிகருக்கு கூடின கூட்டம் தான். அஜித்தே ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் அவன் அப்போ 1 லட்சம் பேர் வந்து நிற்பான். அது உண்மை. அஜித்தே ஒரு கட்சி ஆரம்பித்து வந்து நின்றால், ஒரு மாநாடு போட்டால் ஒரு 1 லட்சம் பேர் போக மாட்டானா? இந்த ஈர்ப்பு இருக்குங்க, இந்த ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பை நீங்கள் எப்படி எரிபொருளை அரசியல் எரிபொருளாக மாற்றினீங்க? காரில் பஸ்ஸில் போகும்போதே வந்து லைட்டை அமர்த்தி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, எப்படிப்பட்ட ஒரு தனம்! ஏன்னா சினிமா வாங்க. இங்கே தமிழ்நாடு அரசியல் களம் அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அரசியல் களம் எல்லாமே வந்து சித்தாந்த ரீதியான களம் தான். இப்படி களம் கிடையாது. எம்ஜிஆர் கூட அப்படி இல்லைங்க. எம்ஜிஆர் கூட இப்படி அரசியல் பண்ணலை. ஆனால் நீங்கள் அடுத்த வர்ற படம் ஜனநாயகனா, அதில் உங்களுடைய அந்த ப்ராக்கெட்டில் நான் ஆணையிட்டால்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே தலைவன் ஒரு படம் வந்து 2 லீடு போட்டதுக்கு ஜெயலலிதா உங்களை வந்து விரட்டு மறந்துட்டீங்க நீங்கள். அது மாதிரி காலம் இப்போ இல்லை, அது மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை. நீங்கள் அப்படி கொண்டு வர பார்க்குறீங்க. அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இப்போ ஷூட் பண்ணி கொண்டுட்டு போகிறீங்களோ அதே மாதிரி படம் தான். அப்போ நீங்கள் வந்து இவ்வளவு பிளான் பண்ணி இளைஞர்களை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கொண்டு போய் மனசை வந்து மாற்றி மெஸ்மரிசம் பண்ணி ஒரு இளைஞரை உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த குடும்பத்தை வந்து ஓட்டு போட வைக்கணும். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப இளைஞன் வந்து அந்த 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 பெற்றோரை நீ விஜய்க்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்கிறான் என்று சொல்லி பேசினாங்க. அப்பா அம்மாட்ட போய் நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா, விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நான் ஓடி போயிடுவேன். மிரட்டல், ஒரு ஒரு மாதிரி சைக்காலஜிக்கலாக மிரட்டுறது. இப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்கள் கொண்டுட்டு போயிட்டுருக்கீங்க. இன்றைக்கி 41 பேருடைய அந்த பழி வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்திருக்கு. அதையும் தெரியாமல் நீங்கள் இந்த பேட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து அதை தூண்டிவிட நினைக்கிறீங்க. அடிப்படையான எந்த ஒரு கொள்கையற்ற ஒரு தலைவருங்கிறத நீங்கள் காமிக்கிறீங்க. ஆனால் தமிழக அரசு ரொம்ப ஒரு மெச்சூர்டாக அதை வந்து கையாளுறதுனால தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. அதை வந்து ஏனோதோனோ என்று மட்டும் கையாண்டிருந்தால் ஒரு பெரிய கலவரம் கட்டமைக்கப்பட்டிருந்திருக்கும். அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறது. விஜயோடைய அப்பட்டமான அரசியல், விஜயோடைய விஷமான அரசியல், அதான் நான் பார்க்குறேன். விஜய்னா தளபதி இல்லைங்க, விஜய்னா விஷம். அந்த அரசியல் இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு. அது தமிழக மக்கள் நல்லா பார்த்துட்டாங்க. தமிழக மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு தரம் பார்த்தாவே போதுமானது. அவர்களுக்கு வந்து திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து தமிழ்நாடு தப்பித்து விட்டது, அப்படிதான் நான் பார்க்குறேன். கருத்துரை பார்க்க நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.